الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உம்மத்தில் அவுலியாக்களிடத்தில் கேட்போம், அவர்கள் எங்களுக்காக பிரார்த்திப்பார்கள் என்று சொல்கிறார். இதிலே மிக கொடுமையான விடயம் என்ன தெரியுமா? படைத்த ரப்பிற்காக மாத்திரம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் சாதாரண மனிதருக்காகவும் செய்யப்படுகின்றன. அவருக்காக அறுத்து பலியிடுகிறார்கள், அவருக்காக நேர்ச்சில் செய்கிறார்கள், அவருக்காக நோன்பு விடுக்கின்றார்கள், அவருக்காக கந்தூரி கொடுக்கின்றார்கள். இவ்வாறு அல்லாஹ்வின் பேரால் மாத்திரம் செய்யப்பட வேண்டிய வணக்கங்கள் ஒரு சாதாரண மனிதரின் பேரில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம், வியாபாரத்தில் சரியான முறையில் அபிவிருத்தி கிடையாது, செய்த வெள்ளாமை மொத்தமாக நஷ்டமாகிக் கொண்டே போகிறது. குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனைகள். உடனடியாக அவுலியாக்களுடைய காலடியிலே போய்விடுகிறார்கள். படைத்த ரப்பு காத்துக் கொண்டிருக்கிறான், என்னிடத்தில் உதவி தேடக்கூடிய அடியார் உள்ளா என்று. ஆனால் அந்த ரப்பை மறந்துவிட்டு உடனடியாக அவுலியாவை தேடி அவரடியிலே மொத்தமாக விடுகிறார்கள். அவுலியாவை எங்களுடைய தேவையை நிறைவேற்றுங்கள். அவருக்காக அவர்களுடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுது, மறைவு நாள் வருகின்ற பொழுது அந்த கபரை மொத்தமாக சோடித்து சாம்பிராணிகளை வளைத்து கொளுத்தி அதற்கென்று மாலையை கொண்டு சோடித்து அதற்கு பிறகு அந்த நாளை கிட்டத்தட்ட ஒரு பெருநாளாக மாற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக எங்களுடைய சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, திருமறையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறான். இன்று அவுலியாக்களிடத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நாங்கள் துஆத்தானே கேட்கின்றோம், அவரிடத்தில் எங்களுடைய தேவைகளை தானே கேட்கின்றோம், அவரை நாங்கள் கடவுளாக எடுத்துக் கொள்ளவில்லையே, எங்களுடைய கடவுள் அல்லாஹ், அவனுக்காகத்தான் நாங்கள் தொழுகிறோம், ஆனால் எங்களுடைய தேவைகளை இவர் மூடாக கேட்கிறோம், நாங்கள் பாவி. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நீங்கள் சங்கடத்தில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய சங்கடத்தை நீக்குவவன் யார்? உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு விடை சொல்லக்கூடியவன் யார்? உங்களுடைய கடுதிகளை நீக்குவவன் யார்? அப்படி உங்களுடைய சங்கடங்களை ஒருவர் நீக்குவானாக இருந்தால், உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு விடை சொல்வானாக இருந்தால், உங்களுடைய கடுதிகளை ஒருவர் நீக்குவானாக இருந்தால், அவன்தான் உங்களுடைய கடவுள். நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்று சொல்கிறீர்களே, அது மாத்திரம்தான் நாங்கள் கேட்கிறோம், வணங்கவில்லை என்று சொல்கிறீர்களே, இந்த பிரார்த்தனையை வணங்குகிறான் என்று சொல்லிவிட்டு ரப்பு சொல்கிறான், ரப்போடு இன்னொரு வணக்கத்திற்குரியவன் உண்டா இந்த பூமியில்? நிச்சயம் கிடையாது. பிரார்த்தனை என்று சொல்கிறீர்கள் என்றால் அந்த பிரார்த்தனைக்கு விடை சொல்லக்கூடியவன் ஒரே ஒரு படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். அப்படி நீங்கள் அவரும் விடை சொல்வார் என்று நம்புகிறீர்கள் என்றால் உங்களுடைய செயல் அவரை கடவுளாக எடுத்துக் கொள்கிறது. அல்லாஹ்வோடு இன்னொரு கடவுளை நீங்கள் உருவாக்கிக் கொள்கிறீர்கள் சகோதரர்களே என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இவ்வாறு இணை வைப்பு என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாவம் சமுதாயத்தில் அப்படியே உருவெடுத்து சென்று கொண்டிருக்கின்றது. இணை வைப்பு இந்த சமுதாயத்தில் உருவெடுத்து இணை வைப்பு அதிகரித்துக் கொண்டே போதுமாக இருந்தால் எவ்வாறு முன்வந்த சமுதாயங்கள் இணை வைப்பின் காரணமாக அழிக்கப்பட்டதோ அதே போன்று நாங்கள் அழிக்கப்படுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் எந்த உம்மத்து
முழுமையாக பாவத்திலே மூழ்கி இருக்குமோ அந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா அழித்து விடுவார். அதற்கு பதிலாக இன்னொரு சமுதாயத்தை உருவாக்குவார். இது மாத்திரம் கிடையாது சகோதரர்கள், இன்னும் ஏராளமான பெரும்பாவங்கள் நம்முடைய சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த பெரும்பாவங்களும் இணை வைப்பும் எந்த ஒரு சமுதாயத்தில் ஊடுருவி வருமோ அந்த சமுதாயம் அழிக்கப்படக்கூடிய ஒரு காரணத்தை உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரலாறுகளை ஒவ்வொரு முறையும் நாங்கள் வாசிக்கின்றோம் சகோதரர்கள். ஆனால் அந்த வரலாறை வாசிக்கின்ற பொழுது அந்த சமுதாயம் எதற்காக அழிக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நூஹ் நபியினுடைய சமுதாயம் கபரடியிலே பிரார்த்தனையை செய்ய போனார்கள். ஆரம்பத்தில் தரிசிக்க போனவர்கள் இறுதியாக கபரிலே இருக்கக்கூடியவர் நல்லடியார் என்று சொன்னார்கள். அவரை கடவுளாக எடுத்துக் கொண்டார்கள். நேர்வழிப்படுத்துவதற்காக நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். மார்க்கத்தை சொன்னார்கள். இவர் உங்களுடைய கடவுள் கிடையாது, படைத்த ரப்புல் ஆலமீன் வானத்தில் இருக்கிறான், அவன்தான் வணங்க தகுதியானவன் என்றார்கள். அவர்களுடைய பிள்ளையிலிருந்து மனைவிமாரிலிருந்து அனைவரும் ஊர் மக்கள் எதிர்த்தார்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் நூஹ் நபியோடு இணைந்து கொண்டார்கள். அந்த சமுதாயத்தை அழித்தார். இவர்களை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினார். ஹூத் நபியினுடைய ஆதி சமுதாயம். இவர்கள் உயர்ந்த மலைகளுக்கு மேலே பெரிய பெரிய மாடி வீடுகளை அடுக்கு மாடிகளை கட்டிவிட்டு நாங்கள் தான் அந்த சில உயர்ந்தவர்கள், எங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது என்று மமதை காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதனோடு சேர்த்து அல்லாஹ்விற்கும் இணை வைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருந்தார்கள். فَأَمَّا عَادٌ فَأُهْلِكُوا بِرِيحٍ صَرْصَرٍ عَاتِيَةٍ. ஆதி சமுதாயத்தை பொறுத்தவரையில் தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று பெருமை அளித்துக் கொண்டு மமதை காட்டிக் கொண்டிருந்தவர்கள், உயர்ந்த உயர்ந்த அடுக்குமாடிகளை கட்டிவிட்டு எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், பலமான சட்டத்துடனான ஒரு காற்றை அந்த சமுதாயத்திற்கு நாங்கள் அளிக்கிறோம், அந்த காற்று அந்த சமுதாயத்தை மொத்தமாக அழித்தது என்று திருமறை சொல்கிறது. பெருமை அளித்தார்கள் சகோதரர்கள். மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ذرة, எவருடைய உள்ளத்தில் கடுகளவுக்கு பெருமை இருக்கின்றதோ ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah او كما قال عليه الصلاه والسلام, அல்லாஹ் தஆலா அவர் மீது சுவனத்தை ஹராமாக்கி விட்டார். எவருடைய உள்ளம் இன்னொரு செல்கின்ற பொழுது தான் அவரை விட சிறந்தவர் என்று நினைத்துக் கொண்டு தான் கடப்பாராக இருந்தார், அவர்களுடைய உள்ளம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் நரகத்தின் பால் செலுத்தப்படக்கூடிய ஒரு உள்ளமாக மாறும். சகோதரர்களே, இன்று எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு நோய் இந்த நோய், உள்ளத்தில் வரக்கூடிய பெருமை. பிறவின் பக்கம் செல்கின்ற பொழுது அவரை விட நான் சிறந்தவர் என்று எந்த வகையில் நினைத்தாலும் சரி சகோதரர்களே, வணக்கத்தால் நினைத்தாலும் சரி, பொருளாதாரத்தால் நினைத்தாலும் சரி, உடல் வலிமையால் நினைத்தாலும் சரி, அல்லது பரம்பரையால் நினைத்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்தினால் நான் சிறந்தவர் என்று நினைப்பாராக இருந்தால் ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸிற்கு அவருக்கு சுவனம் ஹராமாக்கப்பட்டு வருகிறது. அந்த பெருமையை ஆதி சமுதாயம் கொண்டிருந்தார். எங்களை எதுவும் செய்ய முடியாது என்றார்கள். ஒரு சாதாரண காட்சி அவர்களை அளித்து, அல்லாஹ் தஆலா இந்த காற்றுக்கும் கூட நீங்கள் லாயக்கில்லை என்று சொல்லாமல் அவர்களை அந்த சமுதாயத்தை அழித்து விடுகிறான். சகோதரர்கள், இதே போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தமூது சமுதாயம், இவர்களுக்கு ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னவென்றால் மலைகள், அந்த மலைகளுக்குள் தங்களுடைய வசிப்பிடங்களை அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். இதனால் இவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததோடு மாத்திரம் இல்லாமல் உடல் வலிமையால் நாங்களும் பலசாலிகள்,
சமுதாயத்துக்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறது என்று இவர்கள் பெருமை அடித்தார்கள். அவர்களுடைய வசிப்பிடங்கள் மலைகளுக்குள்ளே இருக்கிறது என்று அவர்கள் கர்வமோடு இருந்தார்கள். சமூது சமுதாயம் ஒரு மாபெரும் வெடிப்பு ஒன்றை மலைகளுக்குள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அவர்களினுடைய அநேக இடங்கள் மலைகளுக்குள் கட்டி வைத்திருந்த வசிப்பிடங்கள் முழுவதும் நிலத்திற்குள் கரை மொத்தமாக அழிக்கப்பட்டது என்பதை திருமறை சொல்கிறது. இவ்வாறு எந்த ஒரு சமுதாயம் இடைவேற்றிலும் பெரும்பாவத்திலும் மூழ்கிக் கொண்டே போகிறதோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அழித்து விட்டார். இப்பொழுது எங்களுடைய சமுதாயம் இடைவேற்றின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது சகோதரர்கள். இதற்கு அப்பால் மேலதிகமாக பெரும்பாவங்கள், ஏராளமான பெரும்பாவங்கள் இன்று எங்களுடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்க வேண்டிய ஒரு விடயம், சூரத்துல் நிசாவினுடைய 11வது வசனமும் 12வது வசனமும் சகோதரர்கள், வாரிசுரிமை சட்டத்தை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லக்கூடிய 2 வசனங்கள். என்ன காரணம் என்றால், இணை வைப்புக்கு எதை தண்டனையாக அல்லாஹ் தஆலா சொன்னானோ அதே விடயத்தை இந்த வாரிசுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதவர்களுக்கு கொடுப்பதாக திருமறை வசனம் பேசுகிறது. சூரத்து நிசாவினுடைய 11வது வசனத்தில் ஒரு ஆண் மரணிப்பாராக இருந்தால் அவர்களுடைய சொத்துக்கள் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும், ஒரு ஆண் பிள்ளையா எவ்வாறான சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும், ஒரு பெண் பிள்ளை மாத்திரமா எவ்வாறு சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும், இரண்டுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகளா எவ்வாறு சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும், இரண்டுக்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைமா எவ்வாறு சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும், ஆண் பிள்ளை இல்லாமல் பெண் பிள்ளை மாத்திரம் இருந்து தாயந்தியர்கள் இருந்தால் எவ்வாறு சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும், ஆண் பிள்ளை இல்லாமல் பெண் பிள்ளை மாத்திரம் இருந்து தாய்தந்தியர் இல்லாமல் சகோதரர்கள் இருந்தால் எவ்வாறு சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும், மனைவிமார்களுக்கு எவ்வாறு சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும், மரணித்தவருக்கு எந்த ஒரு குழந்தையும் இல்லை, தாய் வழி சகோதரர்கள் தந்தை வழி சகோதரர்கள் இருந்தால் எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும், மரணித்தவருக்கு யாருமே இல்லை, மனைவி தாய் தந்தையுமா எவ்வாறு சொத்துக்கள் பிரிக்கப்பட வேண்டும், மரணித்தவருக்கு மொத்தமாக யாருமே இல்லையா அந்த சொத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தவன், மரணித்தவருக்கு பேரப்பிள்ளை மாத்திரம் இருக்கிறதா அந்த சொத்துக்கான என்ன நடைமுறை, சகல விடயத்தையும் சூரத்து நிசாவினுடைய 11வது வசனம் 12வது வசனம் கடைசி வசனம் தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சகோதரர்கள். ஆனால் இந்த சமுதாயம் அல்லாஹ் நாடியவர்களை தவிர அதிகமானவர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே கிடையாது. அதிகமான பெற்றோர்கள் என்ன இந்த பிள்ளை கடைசி காலத்தில் பார்த்தால் எனக்கு இந்த பிள்ளையிலே அதிகமான இறக்கம் இருக்கின்றது, எனவே அவனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்க வேண்டும் என்று கூட கொடுக்கின்றார். சிலர் இந்த பிள்ளையினை பார்க்கவில்லை, இவனுக்கு என்ன சொத்து கொடுப்பது என்று அந்த சொத்தை கொடுக்காமல் விடுகின்றார். சிலர் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டுமே, அதனால் ஆண் பிள்ளைக்கு சரியான முறையில் கொடுக்க முடியாது என்று அனைத்து சொத்துக்களையும் பெண் பிள்ளைக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. ரப்பு என்ன சொல்கிறார் தெரியுமா சகோதரர்களே? சூரத்து நிசாவினுடைய 14வது வசனம் பேசுகிறது. இது அல்லாஹ் தஆலா விட்ட சட்டங்கள் இவைகள், வாரிசுரிமை சட்டம் ரப்பிடமிருந்து வந்த கட்டளைகள். எவரொருவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து இந்த வரம்பு கட்டளைகளிலே வரம்பு வருகிறாரோ நாளை மறுமை நாளில் நிரந்தர நரகத்தில் அவரை நாங்கள் தூக்கி போடுவோம். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே,
இணை வைப்புக்கு அல்லாஹ் தஆலா என்ன தண்டனையை நேரடியாக சொன்னானோ அதே தண்டனை வாரிசுரிமை சட்டத்தில் சொல்லப்படுகிறது என்றால் எந்த அளவிற்கு இந்த சட்டம் சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் சகோதரர்கள். ஆனால் மொத்தமாக சமுதாயத்திலிருந்து இல்லாது ஒழிக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறிவிட்டது. ஒரு சிலர் மாத்திரம் நடைமுறைப்படுத்துகிறார்கள், மீறி அனைவரும் நாங்கள் தியாகம் செய்கிறோம் என்று சிலர் காரணங்கள் சொல்கிறார்கள். எங்களுடைய சகோதரிக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று சிலர் வேறொரு முறையில் தியாகம் என்கின்ற பெயரில் பொய்யான விடயங்களை சொல்கிறார்கள். இவ்வாறு வாரிசுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத முடியாவிட்டால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள் சகோதரர்கள் உரியவர்களுக்கு அவரவர்களுடைய சொத்துக்கள் சரியான முறையில் சேர்க்கப்பட வேண்டும். கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அது அவர்களுடைய விடை. அவர்களை தர்மமாக கொடுக்கலாம் அல்லது சொத்துக்கள் தேவையில்லை அவர்கள் போகலாம், அது இரண்டாவது விடை. ஆனால் உரிய சொத்துக்கள் அவர்களுடைய இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்படாதவரை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொன்னதை போன்று நிரந்தர குற்றவாளிகளாக நாங்கள் இருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆகப்பெரும் ஒரு பெரும்பாகும். இதே போன்று இன்னும் ஏராளமான பாவங்கள் சமுதாயத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது சகோதரர்கள். இவ்வாறு ஏற்கனவே சொன்னதற்கிணங்க இணை வைப்பும் இவ்வாறான பெரும்பாவங்களும் அதிகரிக்குமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அங்கே பூகம்பத்தை ஏற்படுத்துகிறான், இங்கே சுனாமி ஏற்படுத்துகிறான், இந்த பக்கம் சூறாவளி ஏற்படுத்துகிறான் என்று கதை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு நாள் செய்தியாக வர வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எந்த ஒன்றையை இயற்கையாக படைக்கிறது. அங்கே சுனாமி வருகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்குகிறது. இங்கு சூறாவளி வருகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்குகிறது. இங்கு நிலநடுக்கம் வருகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்குகிறது. ரப்பினுடைய தண்டனையை நாங்கள் இயற்கை என்கின்ற பெயரில் போர்வையிலே மொத்தமாக மறைத்துவிட்டு அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய உள்ளங்களாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அங்கு பூகம்பம் வந்தால் எங்களுடைய உள்ளம் நடுங்க வேண்டும் சகோதரர்களே. எப்பொழுது எங்களுக்கு இந்த நாள் வரும், எப்பொழுது நாங்கள் எங்களுடைய அமல்களை பாதுகாத்துக் கொள்வது, எப்பொழுது நாங்கள் எங்களுடைய அமல்களை சீர்படுத்திக் கொள்வது, அல்லாஹ்விடமிருந்து இந்த நாளுக்காக நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் வர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இப்படியான ஒரு நாள் வராத வரை, இப்படியான பாவங்கள் அதிகரிக்கும் காலம் வரை நாங்களும் அப்படியான ஒரு அழிவு நாளை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறோம் என்பதை உள்ளத்தில் நாங்கள் ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இணை வைப்பும் இப்படியான பெரும்பாவங்களும் எங்களுடைய உள்ளத்திலே அதிகரிப்பதற்குரிய காரணம் என்ன? பெரும்பாவங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் அதிகரிப்பதற்குரிய மிக முக்கியமான காரணம் முஸ்லிம்களாக பிறந்த எங்களுக்கு இந்த மார்க்கத்திலே இருக்க வேண்டிய கொள்கையினுடைய உறுதிப்பாடு எங்களுடைய உள்ளங்களில் இல்லை. ரப்பினுடைய வேதமே இது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஏவல்களும் விலக்கல்களும் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை இவைகள், ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாக்களை இவைகள், அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்களை இவைகள் என்கின்ற எண்ணம் எங்களுடைய உள்ளங்களில் இல்லை சகோதரர்களே. இதனால் குர்ஆனில் சொல்லப்பட்டவருமே சொல்லப்படுகிறதா, அதை பிறகு பார்ப்போம். ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவில் இருந்து சொல்லப்படுகிறதே, அதை பிறகு பார்ப்போம். இவ்வாறு குர்ஆனையும் சுன்னாவையும் தட்டி 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 நாங்கள் சென்று கடைசியாக எது இஸ்லாம் என்கின்ற ஒரு கேள்விக்குள் நுழைந்து ஊர் மக்கள் எல்லாம் இதை செய்கிறார்களே, நாங்களும் அதன் பக்குவம் செல்வோம் என்று சென்று கடைசியாக இணை வைப்பிலும் பெரும்பாவங்களிலும் மூழ்கிவிட்டோம் சகோதரர்கள். இன்னும் சிலர் சொல்லக்கூடிய விடயங்கள், ஏன் இணை வைப்பை பற்றி சொல்கின்றீர்கள், பெரும்பாவங்களை பற்றி ஏன் சொல்கின்றீர்கள், ஊர் நல்லாகத்தானே இருக்கின்றது, அதை ஏன் நாங்கள் குழப்ப வேண்டும்? இவர்களுக்கான பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். ஊரை நாங்கள் ஏன் குழப்ப வேண்டும், மார்க்கத்தை சொல்ல தேவையில்லை, ஊர் நல்லாகத்தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள்
பூமியிலே எவ்வாறு சொல்லி வாழ்ந்தார்களோ கபருக்குள் போய் அதே வார்த்தையை சொல்வார்கள். புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வை எடுத்து காட்டப்படும் கபருக்குள் வைத்த அடியான் எனக்கு. அந்த அடியான் சொல்லுவான், இவர் யார் என்று தெரியாது. குன்து அகூலு மா யகூலுன் நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதை சொல்லிக் கொண்டு நான் இருந்தேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாது. ஊரோடு ஒத்து போக வேண்டும், ஊரோடு ஒத்து போக வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், ஊரை ஊர் நல்லாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லாமல் போகக்கூடியவர்கள், கபருக்குள் போய் அதே வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு நிலை வரும் என்பதை அஞ்சிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதனால் தான் சஹாபாக்கள் மார்க்கத்தின் முறைப்படி நடைமுறைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளையா வாழ்க்கையை எடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியோடு வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவா என்னுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும், அப்பொழுதுதான் அவரை பின்பற்றக்கூடியவராக நான் மாறுவேன் என்று நம்பினார்கள். ஆனால் எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய நடைமுறைகள் ரசூலுல்லாஹ்வோடு ஒத்து போகிறதா என்று பார்த்தால் சிலர் ஒத்து போகிறது, அதிகமானவைகள் ஒத்து போகவில்லை சகோதரர்கள். கேட்டால் அவை சிலது இப்பொழுது செட் ஆக மாட்டாது, காலங்கள் மாறிவிட்டது, அந்த விடயம் 1400 வருடத்திற்கு முன்பு வந்த விடயங்கள், இப்பொழுது இந்த விடயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த இயலாது. எந்த அளவிற்கு பாரதூரமான வார்த்தை என்று தெரியுமா சகோதரர்களே இந்த வார்த்தை? எவர் ஒருவர் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவை பின்பற்றுகிறாரோ பின்பற்றவில்லையோ அது இரண்டாவது முடிவு. ஆனால் ஒருவர் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னா இந்த காலத்திற்கு செட்டாக மாட்டாது என்று சொல்வாராக இருந்தால், காலத்தை காட்டி ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவை புறக்கணிப்பாராக இருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்கி விடுகிறார். 6 தூண்கள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதில் ஒன்று ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், அவருடைய சுன்னாக்களை ஈமான் கொள்ள வேண்டும். சுன்னாக்களை அவர் பின்பற்றுவது பின்பற்றாமல் இருப்பது இரண்டாவது விடயம். ஈமான் கொண்டால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எக்காலமாக 6 டயர்ல ஓட வேண்டும் என்றால் 6 டயரில் ஓட வேண்டும் சகோதரர்களே. வாழணும். ஒரு ஈமான் இல்லாமல் போய்விட்டால், ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாவை புறக்கணித்தால், ரசூலுல்லாஹ்வை புறக்கணித்து விடுவார். ஒரு தூண் உடைந்து விடும், பவுண்டேஷன் மொத்தமாக உடைந்து விடும், இஸ்லாத்தை விட்டு வெளியிறங்கி விடுவார். ஆனால் இன்று அதிகமானவர்கள் சாதாரணமாக வாயினால் சொல்லக்கூடிய வார்த்தை, இப்பொழுது அந்த விடயங்கள் செட் ஆகாது, காலம் மாறிவிட்டது. அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் இவ்வாறு வாழவில்லை சகோதரர்கள். எவ்வளவு கஷ்டங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டால், அவர்களுடைய கழுத்துக்கு கத்தி வைக்கப்பட்டால், அவர்களுடைய குடும்ப உறவினர்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்னால் பிறந்தால், அவர்கள் இருந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு மாற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பெயரை சாட்டியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் சகோதரர்களே இந்த மார்க்கம். அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஈமானின் கொஞ்சமாவது எங்களுடைய உள்ளங்களில் வருவதற்கு நாங்கள் ஆசைப்படக்கூடாதா? எந்த அளவுக்கு சகோதரர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதி கொண்டிருந்தார்கள். கந்தக் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கந்தக்கினுடைய யுத்தத்தை பொறுத்தவரை அனைத்து இணை வைப்பாளர்களும் இன்று நாங்கள் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று சபதம் அடித்து விட்டார்கள். விடியக்கூடிய நாள் முஸ்லிம்கள் இந்த பூமியிலே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று இணை வைப்பாளர்கள் அனைவரும், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், நெருப்பு அணங்கியல் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். மதீனா மாநகரம் மொத்தமாக சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது. யாரும் இதற்கு பிறகு வெளியிறங்கவே முடியாது. அந்த நேரத்தில் ஒரு யுத்த யுக்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நடைமுறைப்படுத்த தொடங்குகிறார். மதீனா மாநகரம் முழுவதும் நாங்கள் அகழியை வெட்டுவோம்,
வெட்டினால் அவர்கள் இந்த பக்கம் வர முடியாது, அதனால் நாங்கள் தப்பித்து விடுவோம் என்று சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் மதீனா மாநகரம் முழுவதும் அகழியை வெட்டத் தொடங்குகிறார். எங்களை போன்ற உணவில்லாதவர்கள் சகோதரர்கள், நாங்கள் தினமும் சாப்பிடுவதை போன்று அவர்களுக்கு உணவில்லாத ஒரு காலம். இன்று ஒரு நாள் சாப்பிட்டால் அடுத்த நாள் உணவு வேளை எப்பொழுது வரும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், இன்று ஒருவேளை நீர் அருந்தினால் அடுத்த வேளை நீர் எப்பொழுது எங்களுக்கு வரும் என்று தெரியாதவர்கள், ஒரு ஈச்சம்பழம் ஒரு நாள் வயிற்றுக்குள் சென்றால் இரண்டாவது ஈச்சம்பழம் எப்பொழுது எங்களுடைய குடும்பத்திற்கு வரும் என்பதை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்கள், 2-3 மாதங்கள் தங்களுடைய வீடுகளிலே நெருப்பு பற்ற வைக்காமல் மிக எளிமையிலே வாழ்ந்த தோழர்கள் அகழிகளை வெட்டுகிறார்கள். உடம்பில் பலம் இல்லாத ஒரு நிலைமை, ஏழாத ஒரு கட்டம். சஹாபாக்கள் சாதாரணமான அகழி கிடையாது சகோதரர்கள். குதிரை அந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் பாயவும் கூடாது, குதிரை இறங்கினால் மேல் ஏறவும் கூடாது. ஆழமானதும் அகலமானதுமான அகல் ஒரு இடத்தில் கிடையாது, ஒரு ஊர் முழுவதும் வெட்ட வேண்டும், வெட்டுகிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த ஒரு வார்த்தை சஹாபாக்களை மதீனா மாநகரம் முழுவதும் அகழியை வெட்ட வைத்தது. அவர்கள் பட்டுக் கொண்டிருந்த அந்த கஷ்டமும் ஏலாத களைப்பு தன்மை அவர்களுடைய உள்ளங்களை விட்டு சென்றது, உடம்பை விட்டு பறந்து விட்டது. உங்களுக்கு இந்த பூமியில் நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும், பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு இடத்திலே வாழ்வீர்கள் என்று எந்த ஒரு விடயத்தையும் உலகத்தை சார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லவில்லை. மாறாக அல்லாஹும்ம க்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிர், யா அல்லாஹ் அன்சாரிகளுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் பாவ மன்னிப்பு வழங்குவாயாக ரப்பி. மறுமை வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் வாழ்க்கையே கிடையாது என்றார். சஹாபாக்களினுடைய செவிகளில் மறுமை வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் வாழ்க்கையே இல்லை என்கின்ற வார்த்தை சென்றது. சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டம் ஒரு கஷ்டமே இல்லை என்று அவர்கள் நம்பினார்கள். இப்பொழுது படக்கூடிய கஷ்டத்திற்காக துயரத்திற்காக மறுமை நாளில் அந்த நிரந்தரமான வாழ்க்கை ரப்பிடம் என்பதற்கு கூலி இருக்கிறது. அந்த நாளில் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறுவோம் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். உடம்பிலே வந்த களைப்பை தூக்கி எறிந்தார்கள். மன்னிப்பு கிடைக்கும் என்பதின் பக்கம் ஓடினார்கள். மறுமை வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதால் அதை நம்பியவர்கள் அதன் பக்கம் ஓடினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எத்தனை தடவை திருமறையில் சொல்கிறார், இதை சொல்லுங்கள், இதை செய்யுங்கள், மறுமை நாளில் வெற்றியாளர்கள், இதை செய்யுங்கள், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள், எல்லா விடயத்தையும் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். எத்தனை வார்த்தைகள் சகோதரர்களே! ஒரே அந்த சஹாபாக்களை திருச்சியது எங்களுக்கு எத்தனை வார்த்தைகள் வந்திருக்கிறது, ஆனால் எங்களால் இருந்த முடியவில்லை. சகோதரர்கள், ஈமான் அந்த அளவிற்கு இருந்தது, கொள்கையிலே அந்த அளவிற்கான உறுதிப்பாடு இருந்தது. ஒரு அந்த வார்த்தை ரப்பினுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் இருந்து வந்த வார்த்தை. எடுத்து நடைமுறைப்படுத்தினால் அதனுடைய கூலி கிடைக்கும், எடுத்து நடைமுறைப்படுத்தினால் அது என்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும் என்பதை அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள். அந்த அளவிற்கு உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள். நாங்கள் கொஞ்சம் ஒரு கஷ்டம் அல்லாஹ்வை தூக்கி எறிந்து விடுகிறோம். சகோதரர்கள், பொருளாதாரத்தில் கஷ்டம் வருகிறது, எவ்வளவு நாள் கஷ்டப்படுவது, இதற்கு மேல் எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது என்று அல்லாஹ்வை மீது ஆசை அடைந்து விடுகிறோம். வெள்ளாமை விளைச்சல் கிடையாது, வியாபாரத்தில் அபிவிருத்தி கிடையாது, உடனடியாக அல்லாஹ்வின் மீது குறை சொல்கிறோம். நாங்கள் ஒரு நாள் ஒரு விடயத்தை யோசித்தது உண்டா சகோதரர்கள்? வெள்ளாமை செய்கின்றோம் 3 மாதங்கள், வியாபாரம் செய்கின்றோம் ஒரு சில மாதங்கள், இத்தனை மாதங்கள் நாங்கள் தினந்தோறும் சாப்பிடுவோமே, இத்தனை
சிறந்தோர் ஆடை அணிந்தோமே, இத்தனை மாதங்கள் தினந்தோறுமே குறைந்த முற்பைகளுக்காவது பெட்ரோல் அடித்தோமே. இதற்குரிய ரிசிக்கை எவன் தந்தது? சகோதரர்களை, வியாபாரத்தின் நட்டம் என்றால் அல்லாஹ்வை குறை சொல்கிறோம், பொருளாதாரத்தில் கஷ்டம் என்றால் அல்லாஹ்வை குறை சொல்கிறோம். எங்களுக்கு ரிசிக்கு தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது யார்? தினந்தோறும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசிக்கை மறந்துவிட்டோம். எப்பொழுதாவது வரக்கூடிய நட்டத்தை நாங்கள் தலையிலே தூக்கி வைக்கின்றோம். சகோதரர்கள், இதுதான் எங்களுடைய ஈமானாக இருக்கின்றது. சஹாபாக்கள் உயிர் போக போகின்றது, விடிந்தால் நாங்கள் இறப்போமா உயிரோடு இருப்போமா என்று தெரியாது, ஆனால் அகலியை வெட்டினார்கள். அது அவர்களுடைய ஈமான். சகோதரர்கள், சாதாரணமாக வளர்ந்த மார்க்கம் எங்களுக்கு தரப்படவில்லை. சஹாபாக்களினுடைய இரத்தங்களை கசக்கி பிழிந்ததால் உருவாகிய மார்க்கம். சகோதரர்களே, அவர்களுடைய குடும்ப உறவினர்களின் இரத்தத்திலே வளர்ந்த மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். அவர்கள் இந்த உலகத்தில் செய்த தியாகத்திலே வளர்ந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம். அவர்களுடைய சொத்துக்களை அவர்கள் இழந்ததிலே வளர்ந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திலே நான் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். தியாகத்தால் தான் சகோதரரை அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும். தியாகம் செய்யவில்லை, முடியவில்லை என்றால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியாது. இதனால் தான் இன்று எத்தனையோ நாடுகள் கிறிஸ்தவ நாடுகளாக மாறியது. இன்று நாங்கள் ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை பற்றி அறிந்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரிந்தவரையில் அது ஐரோப்பா கண்டத்தில் ஒரு கிறிஸ்தவ நாடு, ஒரு புட்பாலிலே ஒரு அறிமுகமான ஒரு நாடு என்பதாக எங்களுக்கு தெரியும். உண்மையிலே அந்த நாட்டினுடைய வரலாறு என்ன தெரியுமா? எந்த அளவிற்கு இஸ்லாமிய வரலாற்றில் தாக்கம் செலுத்திய ஒரு நாடு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வினுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மக்கள் மொத்தமாக ஸ்பெயின் என்று சொல்லக்கூடிய நாடு இஸ்லாத்திற்கு வந்தது. முழு நாடும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. எந்த அளவிற்கு தெரியுமா சகோதரர்கள்? இந்த ஹதீஸ்களை ஆய்வு செய்கின்றோம். அதிலிருந்து எந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ், வாய்ப்பான ஹதீஸ் என்று பிரித்தெடுக்கின்றோம். அந்த ஹதீஸிலிருந்து இந்த சட்டத்தை எடுக்க முடியும் என்று அதற்கு ஒரு படிப்பு இருக்கின்றது. இவ்வாறு ஹதீஸ்களை, சட்டக்கலை, உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ் போன்ற இப்படியான துறைகளில் சிறந்து விளங்கிய இமாம்கள், 100க்கும் மேற்பட்ட இமாம்கள் வெளியாகிய ஒரு நாடு. சகோதரர்கள், ஆயிரக்கணக்கான கிதாபுகள் அந்த நாட்டிலிருந்து எழுதப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்று மொத்தமாக கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கிறதற்குரிய காரணம், காலங்கள் செல்ல செல்ல கொள்கையில் இருக்க வேண்டிய உறுதிப்பாடு இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்க வேண்டிய உறுதிப்பாடு இல்லை, குர்ஆன் சுன்னாவில் இருக்க வேண்டிய உறுதிப்பாடு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினார்கள், குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினார்கள். கடைசியாக குர்ஆன் சுன்னாவும் இல்லாமல் போனது. தொழுகையும் நோன்பும் இருந்து கொண்டிருந்தது. தொழுது கொண்டிருந்தவர்கள் 5 வேளை 4 வேளையாக மாறியது, 4 வேளை 3 வேளையாக மாறியது, 3 வேளை 2 வேளையாக மாறியது, 2 வேளை 1 வேளையாக மாறியது. தொழுகை மொத்தமாக இல்லாமல் போனது. நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் வரலாறு நோன்பு சுன்னத்தான நோன்பாக மாறியது, சுன்னத்தான நோன்பால் மொத்தமாக மறைந்தது. இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத ஒரு சமுதாயமாக மாறினார்கள். காலங்கள் சென்றது, வேறு மதத்தவர்கள் வந்தார்கள், அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் செய்தார்கள். இஸ்லாத்தை பற்றி அறிவில்லாதவர்கள், ரப்பு என்றால் என்ன, ரசூலுல்லாஹ் என்றால் என்ன என்பதை பற்றி அறியாதவர்கள், அவர்களுடைய மதம் சரி என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதை பின்பற்ற தொடங்கினார்கள். கடைசியாக இன்று மொத்தமாக ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறி எங்களுடைய கண்களுக்கு முன்னால் நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு பட்டியலை அல்லாஹ் தஆலா சொன்னானே, அந்த பட்டியலுக்குரிய குற்றவாளியாக இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள், இன்று நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கவில்லை என்றால், எங்களுடைய இந்த இஸ்லாமிய கொள்கையில் உறுதியோடு இருக்கவில்லை என்றால், இந்த சுன்னாவிலும் இந்த ஹதீஸிலும் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்திலும் அதை நடைமுறைப்படுத்துவதில் வாழ்க்கையில் கொண்டு வருவதில் உறுதியாக இல்லவில்லை என்றால், எதிர்காலத்தில் வரக்கூடிய எங்களுடைய சந்ததி நாளை அவர்களை போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். சகோதரர்களை, எங்களுடைய பிள்ளைகள் யாராவது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதாக வருவதை எப்பொழுதாவது நாங்கள் ஆசைப்படுவோமா? நிச்சயம் கிடையாது. சகோதரர்களே, எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததிக்கு இந்த நிலைமை வரக்கூடாது என்றால்
இப்பொழுதே நாங்கள் இந்த மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பதென்றால் எழுத்துக்களிலோ நூல்களிலோ பாதுகாப்பது கிடையாது சகோதரர்களே. சஹாபாக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களுடைய செயற்பாடுகளால் பாதுகாத்தார்கள். பின்வந்தவர்கள் தான் இமாம்கள். அவர்கள் எழுத்துக்களை நூலாக்கினார்கள், செயற்பாடுகளை நூலாக்கினார்கள். இப்பொழுது நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த படிப்பை இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதனை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாம், இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ். இதிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எக்காரணம் வந்தாலும் சரி, எப்படி சஹாபாக்கள் கழுத்திலே கட்டி வைக்கப்பட்ட பொழுதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த அளவிற்கு ஈமானோடு எங்களுடைய உயிர் போகக்கூடிய கடைசி கட்டமாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்தில் உறுதியாக மரணிக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஈமானோடு எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, இந்த கொள்கைகளை உறுதியாக இருப்பதற்கு நாங்கள் முதலில் தயாராக வேண்டுமாக இருந்தால் இந்த மார்க்கத்தை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.